வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு சந்திப்பில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் என்று யோசிச்ச விஷயம் இந்த தேசியவாதம். தேசியவாதம் என்றது ஒரு 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 மனித குழு ஒரு பொது அடையாளத்தை வைத்திருக்கின்ற பொழுது, கலாச்சாரத்தை கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு வரலாற்றை கொண்டிருக்கின்ற பொழுது, தாங்கள் இப்படித்தான் ஆளப்பட வேண்டும் என்ற அம்சங்களை கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு தேசியமாக கணிக்கப்படுகின்றார்கள். உலகத்திலேயே இந்த தேசியத்துக்காக பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரை ஈந்திருக்கின்றார்கள், மாவீரர்களாக இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட உலகில் 235 மில்லியன் மக்கள் தேசியவாதத்தின் பெயரால் உயிரிழந்திருக்கின்றார்கள், மாவீரர்களாக இருக்கின்றார்கள். இதே நாங்கள் இலங்கையில சிங்கள மக்களிடம் போய் தங்களுடைய இராணுவ வீரர்களை கேட்டாலும், அல்லது தமிழ் மக்களுடைய பகுதியில் தங்களுடைய போராளிகளை, முன்னாள் போராளிகளை பார்த்தாலும் இதுகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேசியவாதத்தின் பேரில் எவ்வாறு போரிட்டார்கள் என்றதையும் அதன் விளைவுகளையும் நாங்கள் காணலாம். ஒரு மக்கள் குழுவை வலு இலகுவாக கவர்ச்சிகரமாக ஈர்க்கக்கூடிய விஷயமாக தேசியவாதம் இருக்கின்றது. தேசியவாதம் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாக உலகெங்கும் இன்றைக்கும் இருக்கின்றது. இது வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இதை காணலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்களில் மனிதன் மிருகங்களாக, குழுக்களாக, குழு தலைவனுக்கு கீழே இயங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாகரிகம் அடைந்த மனிதர்களும் வெவ்வேறு தலைமைகளுக்கு கீழாக இயங்கி ஒரு தலைமைக்கும் இன்னொரு தலைமைக்கும் எதிராக போரிட்டு அழிந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேசியவாதத்தின் முதல் விடயமாக வருவது நாகரிகத்தின் முதலாவது தேசியவாதமாக வருவது இந்த மன்னர் ஆட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த மன்னர் ஆட்சிகள் ரோமானிய பேரரசு நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பிரித்தானிய பேரரசை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஓட்டமன் பேரரசு. இது எல்லாமே ஒரு தேசியவாதத்தின் வெளிப்பாடுதான். அந்த நேரம் தேசியவாதம் எப்படி இருந்தது என்றால் அரசனுக்கும் அந்த பேரரசுகளுக்கும் விசுவாசமாக இருக்கிறது. இந்த தேசியவாதத்தின் அடிப்படையில் ஒன்று இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை யார் வைத்திருக்கிறார்கள்? அப்ப அன்றைய காலகட்டத்தில், அதாவது மன்னராட்சி காலகட்டங்கள்ல அந்த விசுவாசம் என்றது மன்னருக்கானதாக இருந்தது. இன்றைக்கும் பிரித்தானியாவை பொறுத்தளவில் பிரித்தானிய பிரதமர் முழங்காலில் நின்றுதான் மன்னர்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை பெற வேண்டும். அவர் ஒரு ஆளுமை மிக்க பதவியாக இல்லாவிட்டாலும், ஒரு அலங்கார பதவியாக இருந்தாலும் அந்த மொழியை இன்றைக்கும் பின்பற்றுகிறார்கள். அந்த பேரரசுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார்கள், ஒரு மதிப்பை அளிக்கின்றார்கள். அதுதான் அந்த 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 காலகட்டங்களில் இருந்தது. விசுவாசம் மன்னருக்கானதாகவும் பேரரசுக்கானதாகவும் இருக்கிறது. இது நவீனத்துக்கு முந்திய தேசியவாதம் என்று நாங்கள் சொல்லலாம். அதை பிரைமோடியல் அல்லது பெரனியலிசம் என்று சொல்றார்கள். நவீனத்துக்கு முந்திய தேசியவாதம். நவீனத்துக்கு முந்திய தேசியவாதம் எப்பொழுதும் மன்னராட்சிக்கான அந்த விசுவாசத்தை செலுத்துவதாகத்தான் இருந்திருக்கிறது. பிரித்தானிய பேரரசு காலத்துல இலங்கையில இந்தியாவில உள்ள மக்கள் பிரித்தானிய அரசுக்கு விசுவாசமாக நாங்கள் இருந்ததை பார்த்திருக்கலாம். பிரித்தானிய ஆட்சிக்கு பேரரசுக்கு கீழே இருந்ததால தாங்கள் கௌரவமாக நடத்தப்பட்டதாகவோ அல்லது கௌரவமாக வாழ்ந்ததாக சொல்கின்ற கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்கிறோம் என்றால் அது இந்த தேசியவாதத்தின் பால்பட்டதாக இருக்கலாம். இந்த தேசியவாதம் அதுக்கு அடுத்த நிலைக்கு வருகின்றது 18ஆம் நூற்றாண்டுல இப்ப இந்த மன்னராட்சி தேசியவாதத்தை நாங்கள் தமிழ் பிரதேசங்களையும் நாங்கள் பார்க்கலாம். தமிழகத்துல சோழ பேரரசு எங்க வரைக்கும் போனது, இந்தோனேஷியா வியட்நாம் வரைக்கும் போனது என்று சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சேர சோழ பாண்டியர்களுடைய பேரரசுகள் இருந்தது. அங்க மன்னரை நோக்கித்தான் அந்த விசுவாசம் இருந்தது. மன்னன் மதம் மாறைக்குள்ள குடிவாசிகளும் மதம் மாறுவார்கள். மன்னன் முடிவுகளை பெரும்பாலும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வதாக தான் அந்த தேசியவாதம் இருந்திருக்கு. அந்த தேசியவாதம் அதுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மாடர்ன் நேஷனலிசம் உருவாகுது. இந்த மாடர்ன் நேஷனலிசத்துல பெரும்பாலும் நவீனத்துவ தேசியவாதத்துல பெரும்பாலும் விடுதலை, சமத்துவம், இறையாண்மை என்ற விஷயங்கள் பேசப்படுகிறது. அப்ப அமெரிக்க புரட்சி 1776 அமெரிக்க புரட்சி நடக்குது. அதெல்லாம் விடுதலை, சமத்துவத்தை வேண்டி நடக்குது. அதே மாதிரி மன்னராட்சிக்கு எதிராக பிரான்ஸ் நடந்த பிரெஞ்சு புரட்சி 1789. அதனைத் தொடர்ந்து உருவான கைத்தொழில் புரட்சிகள். இதெல்லாம் தேசியவாதத்துக்கு ஒரு நவீன வடிவத்தை கொடுக்குது. அப்ப இந்த நவீன தேசியவாதம் ஒரு வகையில் ஒரு ரொமான்டிக் நேஷனலிசம் அல்லது லிபரல் நேஷனலிசம் என்று சொல்லப்படுகிறது. தாராளவாத தேசியவாதம்
அல்லது காதல் அல்லது ஈர்ப்பு தேசியவாதம். இப்ப இந்த தேசியவாதம் எப்படி பாக்குதுன்னு சொன்னால், அந்த விசுவாசம் என்றது மன்னர்ல இருந்து கலாச்சாரம், வரலாறு, மொழி, அவற்றுக்கான அது விசுவாசமாக மாறுகிறது. ஒரு தனி மனிதன்ல இருந்த விசுவாசம், மன்னர் ஆட்சியில தனி மனிதன்ல இருந்த மன்னர்ல இருந்த விசுவாசம் இப்ப மக்களுடைய மொழி, கலாச்சாரம், வரலாறு சார்ந்த ஒரு தேசியவாதமாக மாறுது. அப்ப ஒரே மொழி, ஒரே வரலாறு, ஒரே கலாச்சாரம் உடையவர்கள் தங்களை ஒரு தேசியமாக கருத தொடங்குகிறார்கள். அது ஒரு காதல், ஈர்ப்பு, தங்கள் மொழி மீதான காதல், தங்களுடைய கலாச்சாரம் மீதான காதல், தங்களுடைய வரலாறு மீதான காதல், ஈர்ப்பு காரணமாக அந்த தேசியவாதம், அப்படி ஒரு தேசியவாதம் உருவாகும். இது கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து, பிரெஞ்சு புரட்சி, கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து இது உருவாகிறது. அப்ப இந்த காலகட்டத்துல இந்த பேரரசுகளை வச்சிருந்த ஏகாதிபத்தியங்களான பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமும் சரி, பிரெஞ்சு ஏகாதிபத்தியமும் சரி, இதை தங்களுடைய பேரரசுகளுக்கான, தங்களுடைய பேரரசுகளின் கீழ் இருக்கின்ற தேசியவாதமாக கொண்டு வருகின்றார்கள். அப்ப பிரித்தானிய பேரரசுக்கு கீழே இருந்தவர்கள் கிட்டத்தட்ட அந்த மொழி பேசுகின்றார்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக, அதே நேரம் பிரித்தானிய பேரரசுக்கு விசுவாசமானவர்களாக மாறுகின்றார்கள். அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் பிரெஞ்சு மொழி பேசுகின்ற பிரெஞ்சுக்கு விசுவாசமானவர்களாக இருக்கின்ற அந்த தேசிய அதை கட்டமைக்கின்றார்கள். இந்த கட்டமைப்பு இந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள பிரித்தானிய பேரரசோட உதவியோட சியோனிசம் உருவாக்கப்படுகிறது. அது பலஸ்தீனத்துல தனக்கு ஒரு நாட்டை உருவாக்க முயற்சிக்கின்றது. இதையெல்லாம் கிட்டத்தட்ட நவீன தேசியவாதத்துக்கு பிறகு தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த தன்மையுடன் நாங்கள் காணலாம். இதுல இம்பீரியல் ஏகாதிபத்திய தேசியவாதம், அதுக்கு பிறகு இனத்துவ தேசியவாதமும் நாங்கள் காணலாம். மன்னராட்சி 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் மன்னராட்சியாக இருந்த தேசியவாதம், மன்னருக்கு விசுவாசம் செலுத்திய தேசியவாதம் மாடர்ன் நவீனத்துவ தேசியவாதமாக மாறுது 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அதுக்கு பிறகு அது பிற்பாடு 19ஆம் நூற்றாண்டுல ரொமான்டிக் லிபரல் தாராளவாத தேசியவாதமாக வடிவம் பெறுகிறது. இந்த தேசியவாதம் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது இந்த பிரெஞ்சு பேரரசு, பிரித்தானிய பேரரசுகளுக்கு அவர்கள் ஒரு இம்பீரியல் நேஷனலிசம் கொண்டு வர, தங்களோட ஆட்சிக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு தேசியவாத அடையாளத்தை கொடுக்க பார்க்கின்றார். இந்த தேசியவாதத்தை தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உலகப் போர்கள், 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர். இந்த உலக போர்களை பார்த்தோம் என்று சொன்னாலும் அது பெரும்பாலும் ஒரு எத்தனிக் லைன்ல தான் அந்த தேசியவாதம் உருவாகிறது. அது ஹிட்லர் முன்வைக்கின்ற தேசியவாதமாக இருந்தார், முசோலினி வைக்கின்ற தேசியவாதமாக, அது ஒரு பாசிஸ்ட் தேசியவாதமாக இருந்தா கூட இந்த தேசியவாதம் இனத்துவ அடிப்படையில உருவாகிறது. இந்த ஹிட்லருடைய ஆரியத்துவம், இன தூய்மைவாதம், தாங்கள் தானே வெள்ளையர்கள், ஆரிய இனத்தை கொண்டவர், இனம் சார்ந்தவர்கள், அவர்கள் தூய்மைவாதிகள் என்று ஹிட்லர் தன்னுடைய தேசியவாதத்தை முன்னெடுக்கிறார். அதுக்காக மிகப்பெரிய அழிவை அங்கே ஏற்படுத்துகின்றார் ஐரோப்பாவில். அதுலதான் யூதர்கள் தேடி தேடி அழிக்கப்படுகின்றார்கள். அழிக்கப்பட்ட யூதர்கள் சியோனிசம் என்ற தங்களுடைய மத இன அடையாளங்களை வச்சுக்கொண்டு, யூத அடையாளங்களை வச்சுக்கொண்டு பாலஸ்தீனத்துல தங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க முயற்சிக்கின்றார். அப்ப இந்த ஹிட்லருடைய இந்த இனத்துவம், இன தூய்மைவாதம், ஆரியத்துவம், அது ஒரு நேஷனலிசமாக அந்த காலத்துல இருக்குது. அதே மாதிரி இத்தாலி போன்ற நாடுகள்ல முசோலினி தேசியவாதத்தை உருவாக்குகின்றார். அது ஒரு பாசிச தேசியவாதமாக உருவாகுது. இந்த தேசியவாதங்களை பார்த்தோம்னா ஹிட்லருடைய தேசியவாதத்துல அவர் முதல்ல யூதர்களை அழித்தார், அதற்கு பிறகு பிற இனத்தவர்களை அழித்தார், அதுக்கு பிறகு தங்களுடைய இனத்திலேயே மத நம்பிக்கையற்றவர்களை அழித்தார், அதுக்கு பிறகு அங்கே இனமானவர்களை அழித்தார், இப்படி பிறகு சோசலிஸ்டுகளை, கருத்தியல் ரீதியான எதிரானவர்களை அழித்தார். இப்படியே ஹிட்லர் ஒரு இன தூய்மைவாதத்தை முன்னெடுத்ததை நாங்கள் பார்த்து அப்படி தேசியவாதம் இப்படித்தான் கூர்ப்படைந்து வருகின்றது. மன்னர் ஆட்சியில இருந்து அது ஹிட்லர் போன்ற மனிதர்களுடைய கைகள்ல சேர்ந்து பல சமூக நாடுகளுக்கிடையே அழிவுகளை அது கொண்டு வருகிறது. அப்ப இந்த பிரிமோடியல் நேஷனலிசம், பெரனியல் நேஷனலிசத்தின் தொடர்ச்சியா பார்க்கிறோம். அது இயற்கை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாற்று தொடர்ச்சி என்ற அடிப்படையில
அந்த தேசியவாதங்கள் ஆரம்பத்துல இருக்குது. அதுல இரத்த உறவு மிக முக்கியமானதாக இருக்கு. அந்த மனிதன் விலங்குகளாக இருந்த காலகட்டத்திலேயே அவர்கள் குழுக்களாக இயங்குகின்ற பொழுது அந்த இரத்த உறவு கூட தான் வருது. அப்ப மனிதன் நியாண்டதலாக இருந்து மனிதனாக இன்றைய மனிதனாக வளர்ச்சி அடைகின்ற பொழுதும் அவன் குழுக்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறான். அப்ப அந்த குழுக்களுடைய இரத்த உறவுன்றது வேலை முக்கியமானதாக இருந்தது. நான் அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இரத்த உறவானவர்களாகத்தான் இருப்பார். அந்த வகையில அந்த தேசியம் என்றது அந்த இரத்த சம்பந்தப்பட்டதாகத்தான் அது வளர்ச்சி அடைந்து வருகிறது. அது பிற்காலத்திலேயும் அதே தன்மையை பார்க்கிறோம் நாங்க. பிறகு நவீனத்துவத்துக்கு பிறகு தொழில் புரட்சி முதலாளித்துவம் இந்த தேசியவாதத்தை உள்ளடக்குது. இப்ப நாங்கள் இருக்கின்ற காலகட்டங்களை பொறுத்தளவுல சில தேசியவாதம் ஒரு அதனை ஒரு கற்பனை சமூகம் என்று சொல்கின்றார் பெனடிக்ட் ஆண்டர்சன். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகள்ல இந்த உதைபந்தாட்ட குழுக்கள் ஒரு பாரிய சமூக கட்ட குழுக்களாக இருக்கிறத நாங்க பாக்குறோம். இந்த ஃபுட்பால் இந்த கால்பந்தாட்ட குழுவுக்கு ஆதரவானவர்கள், அவர்களுக்கு என்று ஒரு ஒரு கலா ஒரு கலாச்சார போக்கை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அவர்களுக்கு என்று சில செயற்பாடுகளை வச்சுக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த டிஷர்ட்டை போடுறார்கள். ஒரு இவ்வாறா இது நாங்கள் சமூக மட்டத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி சில பள்ளி பாடசாலைகளை பார்த்தோம்னால் அது ஒரு தனி ஒரு குழுக்களாக இயங்க பார்க்கின்றார்கள். இப்ப இலங்கை யாழ்ப்பாணத்தை நாங்கள் எடுப்போம் என்று சொன்னால் இந்துவின் மைந்தன் அவர்கள் தங்களுக்கு என்ற ஒரு கலாச்சாரம், தாங்கள் ஒரு குழுவாக இயங்குகிறோம், தாங்கள் இன்னார் என்று சொல்லி தங்களுக்கு என்ற ஒரு வரலாறு, இது எல்லாத்தையும் கொண்டு போட்டு தாங்கள் ஒரு கற்பனை சமூகமாக அதை மையப்படுத்துகிறார்கள். அதே மாதிரி ரோயல் காலேஜ் அப்படி ஒவ்வொரு கல்லூரிகள் தங்களுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு தான் அதுக்கென்று ஒரு சக்தி பலம் வரலாறு தொடர்ச்சி நாங்க பார்க்கிறோம். இது ஒரு பெரிய வடிவங்களாக வெவ்வேறு சமூகங்களும் இனங்களையும் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இனத்துவம் தேசியவாதம் நவீனத்துவத்துக்கு பிந்திய அல்லது நவீனத்துவத்துக்கும் பின்னத்துவத்துக்கும் இடையில நாங்கள் பார்க்கிறோம் இந்த இனத்துவ தேசியவாதங்கள் வலுப்பெறுகிறது. அதாவது இந்த 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு நாடுகள் அந்த இறையாண்மை செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற விஷயத்தை தனிமனிதனுக்கு தனிமனிதன்ல விசுவாசமாக இருந்து மன்னர் ஆட்சியில இருந்தது. அதுக்கு பிறகு இந்த இரத்த உறவுகள், கலாச்சாரம், வரலாற்று தொடர்ச்சி, மொழி ஆகிய விஷயங்களுக்காக இந்த தேசியவாதம் என்ன சொல்றது, இந்த தேசியவாதம் இந்த ஏகாதிபத்திய தேசியவாதமாக அது கற்பிக்கப்படுகின்றது. இந்த ஏகாதிபத்திய தேசியவாதங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வரைக்குள்ள லிபரல் நேஷனலிசம் அல்லது ரொமான்டிக் நேஷனலிசம் இதுகள் வளர்ச்சியினூடாக இந்த விசுவாசம் என்றது கலாச்சாரம் வரலாறு என்றதை தாண்டி இறையாண்மை என்ற விஷயத்துக்கு போகுது. அது தாராள தேசியவாதம், லிபரல் நேஷனலிசம். அந்த லிபரல் நேஷனலிசம் நேஷன்ஸ் தேசியத்தை வரையறுக்க வலிக்கிறது இதன் அடிப்படையில. அதாவது கலாச்சாரம், மொழி, வரலாறு இது என்ற அடிப்படையில வரையறுத்து தங்களுக்கு ஒரு ஆள்வதற்கான கட்டமைப்பு இருக்குது என்று நிறுவ பார்க்குது லிபரல் நேஷனலிசம், தாராளவாத தேசியவாதம். அப்ப இந்த தாராளவாத தேசியவாதத்துல இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன், இறையாண்மை என்ற செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதாவது பிரிந்து போகின்ற உரிமை என்றதை அவர்கள் அதுல கொண்டு வரார்கள், ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன். இந்த லிபரல் நேஷனலிசம் பிறகு அது சிவிக் நேஷனலிசமாக அரச கட்டமைப்பாக மாறுது. இந்த அரச கட்டமைப்பு தனக்கான ஒரு தேசியவாதத்தை கட்டப்பாக்குது. இப்ப இந்தியாவில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில் பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருந்தாலும் இந்திய தேசியவாதம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அது அங்க இருக்கிற பல்வேறு மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், வரலாறு எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து இந்திய தேசியவாதமாக கட்டமைச்சு இந்த சிவிக் நேஷனலிசம் என்றது, அதாவது இந்த இந்திய அரசுக்கான ஒரு தேசியவாதம். அப்ப அப்படி வருகின்ற பொழுது அதுக்குள்ள பல்வேறு மதங்களையும் பல்வேறுபட்ட தரப்பினரையும் உள்வாங்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அது ஒரு இந்துத்துவா கட்சி. அது இந்த இந்திய தேசியவாதத்தை கேள்விக்குறியாக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வரது, அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்,
போன்ற விஷயங்களை வைக்கிறதன் மூலம் அது ஒரு இந்திய தேசியவாதம் ஒரு இந்துத்துவ தேசியவாதமாக முரண்படுறதை நாங்கள் இப்ப பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இந்த தேசியவாதங்கள் இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு நாடுகள் இந்த லிபரல் நேஷனலிசம், சிவிக் நேஷனலிசம், எத்தனிக் நேஷனலிசம், ரிலீஜியஸ் நேஷனலிசம் என்று பல்வேறு அடிப்படைகளையும் ஒரு தாங்கள் ஒரு தேசியங்களாக நிர்ணயிக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த தேசியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கேள்வி வரும், இந்த தேசியவாதம் என்றது, நேஷனலிசம் என்றது சரியானதா, ஏற்புடையதா? இப்ப நாங்கள் உலகம் பூராக, தமிழ் மக்கள் உலகம் பூராகவும் இன்றைக்கு பறந்து வாழ்கிறார். இப்ப பிரித்தானியாவில பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டி, பிரித்தானிய தேசிய கட்சி என்று வைப்போம், பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டி. அது இங்கே ஒரு இனத்துவ கட்சியாகத்தான் அது பார்க்கப்படுது, இனவாத கட்சியாகத்தான் அது பார்க்கப்படுது. அது பிரித்தானியா பிரித்தானியர்களுக்கே என்ற அடிப்படையில தான் அது செயற்படுது. பிரித்தானியர்கள் அல்லாத. அப்ப பிரித்தானியர்கள் யார் என்றால், பிரித்தானியாவில் பிறந்த வெள்ளைத்தோளுடையவர்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள் தான் பிரித்தானியர்களாக அது அடையாளம் காணும். எங்களுடைய பிள்ளைகள் பிரித்தானியாவில் பிறந்திருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிரித்தானியர்களாக கருதப்பட மாட்டார்கள். இப்ப இதே மாதிரி தான் அமெரிக்காவில் நாங்கள் இப்ப பார்க்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்கா ஃபர்ஸ்ட், மேக் அமெரிக்கா கிரேட். அமெரிக்காவை அது வெறுமனே பார்த்து சொன்னா அது நல்ல விஷயம் தானே. மேக் அமெரிக்கா கிரேட், அமெரிக்காவை நல்லா ஆக்குங்கள், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா முதல் தரமாக இருக்கும், நல்ல விஷயம் தான். அமெரிக்கர்கள் யார் என்றதை எப்படி அவர்கள் வரையறுப்பார்கள் என்றால், அங்கேயும் இந்த வெள்ளையர்களாகவும், அமெரிக்காவில் பிறந்தவர்களாகவும், ஆங்கில மொழி பேசுகின்றவர்களாகவும், இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாகவும் இருப்பவர்கள் தான் அமெரிக்கர்கள். அவர்கள் தான் கிரேட், அவர்கள் தான் ஃபர்ஸ்ட். எங்களை போன்ற நிறமுடையவர்கள் அல்லது வெவ்வேறு மதங்களை பின்பற்றுபவர்கள் அல்லது அமெரிக்காவை அல்லாதவர்கள் கிரேட் அல்ல, அவர்கள் கீழானவர். நாங்கள் ஒருவரை மேலானவர் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு தரப்பை கீழானவர்களாக காட்டுகின்றோம். அதனாலதான் இந்த நேஷனலிசம் என்றது எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குரிய. நாங்கள் எங்களுடைய ஆள், இது எங்களுடையது என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சில பேரை வெளியேற்றுகின்றோம், நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்குகின்றோம். இப்ப நாங்கள் தேசியவாதத்தை, அதனாலதான் இந்த பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டியோ அல்லது ஐரோப்பிய நாடுகள் இருக்கு ஒயிட் சுப்பர்மசி, அவர்கள் வெள்ளையர்கள் மேன்மையானவர்கள் என்று கருதுகிற போக்கொண்டிருக்கு. அதெல்லாம் இந்த தேசியவாதத்தின் அடிப்படையில தான் வருது. இப்ப பிரான்ஸ்ல மரியோ லிபென் இருக்கார், அவர் ஒரு பிரெஞ்சு தேசியவாதத்தை வைக்கிறார். ஐரோப்பிய உலகம் முழுக்க தேசியவாதம். ஆனால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் இந்த தேசியவாதத்தை கண்டு சந்தோஷப்படையில்லை. ஒரு சிலர் இருக்கலாம் சந்தோஷப்படலாம், ஆனால் பெரும்பாலான தமிழர்கள் இந்த தேசியவாதங்களோட வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படையில்லை. என்றால் அந்த தேசியவாதங்கள் அவர்களுக்கு எதிரானதாகத்தான் அது மாறிக்கொண்டு இருக்குது. அவர்கள் நிறவரியை ஆதரிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிப்படையாக அதனை சொல்லாட்டில் அந்த நிறவரிக்கு ஆதரவானவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப நாங்கள் எங்களை இவர்கள் 2ஆம் தர பிரஜைகளாக கணிக்கப்படுவார்கள். நாங்கள் என்னதான் இந்த நாடுகளில் பிரஜா உரிமை பெற்று வாழ்ந்தாலும் நாங்கள் 2ஆம் தர பிரஜைகள் தான். ஏன்னா அந்த தேசியவாதம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்குது. இங்கு பிறக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த நேஷனலிசம் என்றது அதைத்தான் சொல்லிக் கொடுக்குது. அதை உடைத்து ஒரு பிரித்தானியாவுக்கான ஒரு தேசியவாதம் அல்லது ஜனநாயக தேசியவாதம் ஒன்றை இவர்கள் என்னதான் கட்ட முயன்றாலும் இவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள், இவர்கள் கொடுக்கின்ற யுத்தங்கள் அதெல்லாம் அதுக்கு எதிராகத்தான் இருக்குது. இன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு பலஸ்தீனத்துல, ஏமன்ல, ஈரான்ல, லெபனான்ல தாக்குதலை நடத்துகிறார்கள். பாதிக்கப்படுறவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுபவர்கள் ஐரோப்பியர்கள் அல்ல, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப இங்கேயும் ஒரு தேசியவாதம் இருக்கு. அப்ப இந்த தேசியவாதம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்கள் எல்லாமே தேசியவாதத்தின் அடிப்படையில தான் பெரும்பாலும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இப்ப வெவ்வேறு நாடுகள், ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா கூட அதுவும் தேசியவாதம் தான். ரஷ்யர்கள் வாழ்கின்ற பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றுது. கிரைமியாவா இருக்கலாம், உக்ரைன்ல இருக்கிற
ரஷ்யர்கள் வாழ்கின்ற பகுதிகளாக இருக்கலாம். ரஷ்யா ஆக்கிரமிக்குது, கைப்பற்றுது. ஸோ இந்த யுத்தங்களும் தேசியவாதத்தின் அடிப்படையில் தான். அப்ப நாங்கள் பார்க்கணும் இந்த தேசியவாதம் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது. இப்ப இந்த தேசியவாதங்கள் தேசிய இனங்கள் பற்றி கதைக்கின்ற பொழுது சோசலிஸ்ட் சிந்தனையாளர்கள், சோசலிச மரபுல இருந்து வந்தவர்கள் இந்த தேசியவாதத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றது முக்கியம். நாங்கள் முதல் பார்த்த தேசியவாதங்கள் பெரும்பாலுமே அது வெவ்வேறு பள்ளிகள்ல இருந்து வந்தவர்கள் வெவ்வேறு உடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த சோசியலிச முகாம்கள்ல இருந்து வந்தவர்கள் தேசியவாதத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றது வேலை முக்கியம். அப்ப அதுல தேசியவாதத்தை அவர்கள் சோசியலிஸ்ட் வியூல பார்க்க தேசியவாதத்தை அவர்கள் பூர்ஷுவாக்களின் தெரிவு என்று பார்க்கிறார். அது முதலாளித்துவத்தினுடைய விளைவு என்றுதான் தேசியவாதத்தை பார்க்கின்றார்கள். இந்த தேசியவாதம் என்றது வர்க்க முரண்பாடுகளுக்கு எதிரானது என்பது சோசியலிச முகாமில் உள்ளவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏன் இந்த தேசியவாதம் வர்க்க முரண்பாடுகளுக்கு எதிராக இருக்குதுன்னு பார்த்தா, இந்த தேசியவாதம் ஆக்களை எக்ஸ்க்ளூசிவ் ஆக்குது. அதாவது நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லேக்குள்ள அப்ப நாங்க இந்த தேசியவாதம் யாரை உள்வாங்குதுன்னா தமிழர்களை உள்வாங்குது. நாங்க பொதுவா அடிப்படையில பார்த்தா தமிழர்களை உள்வாங்குதுன்னு எடுப்போம். இப்ப இனி யார் தமிழர்கள்? தமிழர்களை உள்வாங்குறதுன்னா யார் தமிழர்கள்? தமிழ் பேச தெரிந்தவர்கள் தமிழர்களா? எந்த மதத்தை பின்பற்றுவர்கள் தமிழர்கள்? எந்த பிரதேசத்துல வாழ்றவர்கள் தமிழர்கள்? அந்த எல்லைகளுக்குள்ள இல்லாதவர்கள் தமிழர்களாக இருக்க மாட்டார். இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சொல்றார், அமைச்சர் சந்திரசேகரனுக்கு தமிழ் கூட பேச தெரியல, தமிழை ஒழுங்கா உச்சரிக்கிறாரு இல்ல, அவர் பள்ளிக்கூடம் போகையில. அப்ப என்ன அர்த்தம்? ராமலிங்கம் சந்திரசேகர் தமிழன் இல்லை. ராமலிங்கம் சந்திரசேகரன் மட்டுமல்ல, மலையகத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் அல்ல. நாங்கள் அவையை சொல்றோம் வடக்கத்தை ஆங்கலன், கள்ளத்தோணிகள் என்று பாராளுமன்றத்துல சொல்றோம். அவை தமிழருக்குள்ள வரையில்லை என்றோம். நாங்க எக்ஸ்க்ளூட் பண்றோம். மலையக தமிழர்கள் அல்ல. அதுக்கு பிறகு நாங்க சொல்றோம் இளங்குமரனும் தமிழர் இல்லை என்றால் அவர் யாழ்ப்பாணத்து மொழி கதைக்கீழ அங்க நிற்க இங்க நிற்க அதுக்கு என்ன இதுக்கு என்ன என்று காய்க்கிறார். யாழ்ப்பாண தமிழ் தான் காய்க்கும். அது காய்க்கிற ஆக்கள் தான் தமிழர். மட்டக்களப்பு தமிழ் காய்ச்சா அது தமிழன் இல்லை, வன்னி தமிழ் காய்ச்சா அது தமிழன் இல்லை. எக்ஸ்க்ளூட் பண்றோம். நாங்கள் யாழ்ப்பாண தமிழர், சைவம். அப்ப நாங்கள் மற்ற முஸ்லிமாக்கள் தமிழர் இல்லை, கிறிஸ்தவாக்கள் தமிழர் இல்லை. தமிழர் என்றது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணமா வந்துட்டு, யாழ்ப்பாண் ஜப்னா சென்ட்ரிக். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்குள்ள பார்த்தா அது வெள்ளாளரா இருக்க வேணும். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில நினைக்கிறேன் ஒரு இடத்துல 8 சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த 8 உள்ளூராட்சி பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய ஒருவர் அந்த பிரதேச சபைக்கு தலைவராக வரணும். 3 சுயேட்சை குழுவில் இருந்த 3 பேர் வெள்ளாள சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு வாக்களிக்கல. அப்ப அந்த சபை தமிழரசு கட்சி கூடுதலான சங்கம் தமிழ் கட்சியில இருந்து சங்கு சைக்கிள் கூட்டமைப்புக்கு போயிட்டு, நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களா இருந்தா நீங்கள் தமிழன் இல்லை. இந்த தேசியவாதம் என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் புறந்தள்ளுது, எக்ஸ்க்ளூசிவ் ஆக்கு, ஒருத்தரையும் இன்க்ளூசிவ் ஆக்கல. நாங்கள் தமிழ் தேசியவாதம் என்றா என்ன செய்திருக்கணும்டா, தமிழர்கள் உள்வாங்கி இருக்கணும், மலையக தமிழர்களை உள்வாங்கணும், மன்னி தமிழர்களை உள்வாங்கணும், முஸ்லீம்களை உள்வாங்க வேணும், ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களை உள்வாங்க வேணும். அப்ப இன்க்ளூசிவா இருக்கு. ஆனா இன்க்ளூசிவா இருக்கிறேன், தேசியவாதம் இன்க்ளூசிவா இருக்கிறேன். அதாலதான் அதுக்கு ஒரு பிற்போக்குத்தனம் இருக்குது. நாங்கள் பெண்களையே உள்வாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் தானே. அப்ப இந்த அடிப்படையில தான் இது. அந்த அடிப்படையில பார்க்கலதான், அதாலதான் இந்த மார்க்சிஸ்ட் வியூ, அந்த இடதுசாரிகளுடைய சார்ந்தவர்களுடைய தேசியவாதம் இந்த நேஷனலிசம் என்றது வர்க்க முரண்பாடுகளுக்கு எதிரானது. ஏன்னா அவர்கள் சொல்றார்கள் இந்த முரண்பாடு வர்க்க முரண்பாடு தான் மிக முக்கியமானது. ஏழையா, கஷ்டப்படுறனா, தொழிலாளியா, முதலாளியா, இந்த முரண்பாடு தான் நமக்கு. அப்ப நாங்கள் இந்த தேசியவாதம் வந்த உடனே இலங்கையில வர்க்க அடிப்படையில அந்த சமூகங்களை ஒன்றிணைக்காம, இலங்கையில இருக்கிற ஒடுக்கப்பட்ட சிங்கள மக்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்கள், ஒடுக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள், ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள், ஒடுக்கப்பட்ட பௌத்த மக்கள் எல்லாரையும் வர்க்க அடிப்படையில ஒன்றிணைக்கிறதுக்கு இந்த தேசியவாதம் தடையாக இருக்குது. அதைத்தான் இந்த சோசலிஸ்ட் வியூ என்ன சொல்றதுன்னா, தேசியவாதம் ஒரு முதலாளித்துவத்துடைய ஒரு ப்ராடக்ட். அது இந்த வர்க்க முரண்பாடுகளை மறைச்சு, அப்படி ஒன்று இல்லை, மறைச்சு ஒரு போலியான இனங்களை கூறு போட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சிருக்குது என்பதால் தான்
அவர்கள் இந்த தேசியவாதத்தை எதிர்க்கிறார்கள். இருந்தாலும் லெனின் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசியவாதம் வந்து ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பை கொண்டிருக்கிற வரைக்கும் அவர்களுடைய அந்த பிரிந்து போற அந்த உரிமையை நாங்கள் வரவேற்கணும். லெனின் வந்து ரைட் ஆஃப் நேஷன் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்றதை ஏற்றுக்கொள்றார். ஸ்டாலின் வந்து இதை சொல்றார், வரலாற்று தொடர்ச்சியான நிலையான மக்கள் கூட்டம், பொது மொழி, நிலம், பொருளாதாரம், கலாச்சாரம் இருக்கிறவர்களை வந்து ஒரு தேசிய இனம் என்று அவர் வரையறுக்கிறார். ட்ரொட்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, நிரந்தர புரட்சிக்கு கொண்டு போகணும், நிரந்தர புரட்சி மூலம்தான் விடுதலை சாத்தியம் என்றதை அவர் வைக்கிறார். அதாவது இந்த தேசியவாதங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பை தங்கள்ல கொண்டிருக்கணும். அப்ப அதுக்கு பிறகு இப்ப டெமோக்ரசி, ஜனநாயக சோசியலிச தேசியவாதம் வந்து சாண்டினிஸ்டாவில், நிக்கரகுவாவில், பொலிவியாவில் எல்லாம் காணப்படுது. அது வெவ்வேறு வடிவங்கள்ல காணப்படுது. அதே மாதிரி ஸ்கொட்லாண்டில் பார்த்தோம் என்றால் எஸ்என்பி, ஸ்காட்டிஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அதுவும் ஒரு இடதுசாரித்தன்மையை கொண்ட ஒரு கட்சியாக அது செயல்படுது. ஸோ இப்ப இந்த இடதுசாரி மார்க்சிஸ்ட் வியூ அப்படி இருக்குண்டா, தேசியவாதம் வந்து இந்த எதிர்ப்புணர்வுகளை வச்சிருக்கணும். ஏகாதிபத்திய எதிர்ப்பை வந்து தங்கள் மத்தியில வச்சிருக்கின்ற பொழுதுதான் அதுக்கு ஒரு முற்போக்கு பாத்திரம் இருக்கும். அது இல்லை என்று சொன்னால் ஒரு பிற்போக்கான தேசியவாதமாகத்தான் அமைக்கும். அது வந்து இந்த வர்க்க முரண்பாடுகளை இல்லாமல் செய்கிறது தான் போய் முடியும். அப்ப இந்த பின்னணியில வச்சு நாங்கள் தமிழ் தேசியவாதத்தை பார்த்தோம்னா, அப்ப தமிழ் நேஷனலிசம் என்ன சொல்லுது? இந்த இலங்கையில ஈழத்தமிழர்கள் மத்தியில வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு இல்லை, விடுதலை போராட்ட இயக்கங்கள் வந்து இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வை வச்சிருக்கீங்க என்பதை இடதுசாரி செயற்பாட்டாளர் கன்னியப்பன் இளங்கோவன் மிக தெளிவாக தன்னுடைய நேர்காணல சொல்லியிருந்தார். இது வந்து பலர் மத்தியிலையும் பிரதிபலிக்கும். இன்றைக்கும் இலங்கையில இருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் வல்லாதிக்க சக்திகளாக இயக்கப்படுறவர்களாகத்தான் இருக்கிறார். அவர்கள் ஒன்றும் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு கொண்ட மக்களுக்கான போராளிகளாக இல்லை. அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியவாதம் வந்து ஒரு மிக பிற்போக்கானதாகத்தான் காணப்படுது. இந்த தமிழ் தேசியவாதம் மலையக தமிழர்களை நிராகரிக்குது, முஸ்லிம் மக்களை நிராகரிக்குது, மட்டக்களப்பு மக்களுக்கு நிராகரிக்குது, வன்னியர்களை நிராகரிக்குது என்ற நாங்கள் அங்க தமிழ் தேசியவாதம் என்றது வந்து யாழ் மையவாதமாகத்தான் இருக்குது, யாழ் சென்ட்ரிக்காகத்தான் இருக்கு. இப்ப இந்த தேசியவாதத்தை முன்னெடுக்கிற கட்சி என்ற அடிப்படையில பார்த்தா, அது விடுதலை புலிகளுடைய தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதத்தை முன்னெடுப்பவர்களாக கஜேந்திரகுமாருடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்குது. கஜேந்திரகுமார், காண்டீபன், சட்டத்தரணி சுகாஸ் போன்றவர்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை முன்னெடுக்கிறார். இவர்கள் வந்து என்னத்தை கோருகிறார்கள் என்றால், அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளாக அவர்களுடைய ஏவல் அம்புகளாக செயற்படுவதைத்தான் அவர்கள் விரும்புகிறார். இலங்கையில வந்து சர்வதேச நாடுகள் இலங்கையில உள்ள தமிழர்களுக்கு தீர்வு பெற்று தரணும், சர்வதேச நாடுகள் வந்து இலங்கையின் பிரச்சனை தீர்க்க வேண்டியவர்கள் நம்புகிறார். ஏனென்றால் இவர்கள் காசாவில இந்த நடக்கிற இனப்படுகொலையை இவர்கள் தான் அரங்கேற்றுகிறார்கள் என்று, அல்லது ஈரான்ல மீதான தாக்குதலை இவர்கள் தான் நடத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து ஏகாதிபத்தியங்களுடைய நலன்களுக்கு சேவை செய்வர்களாக இருக்கிறதால அவர்களால் அது ஒரு முற்போக்கு பாத்திரத்தை எடுக்க முடியவில்லை. ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் எதுவும், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த சாதிய ஒடுக்குமுறைய ஏதோ ஒரு வகையில் அங்கீகரிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார். அவர்களுடைய கட்சிகள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம், ஏனைய பிரதேசங்கள்ல அவர்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு வெளியில, யாழ்ப்பாணத்திலே ஒரு சில பகுதிகளை தவிர, அவர்களுடைய தலைவர்கள் இருக்கின்ற ஒரு சில பிரதேசங்களை தவிர அவர்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை. ஆனால் அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறார். மன்னார்ல இருக்கிற, வன்னியில இருக்கிற அல்லது மட்டக்களப்பில் இருக்கிறவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்றதை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையோ புரிதலும் இல்லை. மற்ற பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னால் தமிழரசு கட்சிக்கும் இந்த தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கட்சி. கொள்கை அடிப்படையில் இவர்கள் எல்லாருமே ஒரு ஆட்கள். இவர்களுக்கு கொள்கையில
வேறுபட்ட கருத்து கிடையாது. அப்ப இவர்களுடைய பிரிவு என்றது பெரும்பாலும் கிட்டத்தட்ட வாக்கு வங்கியை நம்பி அரசியல் செய்கிறது. தமிழ் மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அபிவிருத்தி, இதுல முன்னேற்றது, அது சம்பந்தமாக இவர்கள் இதுவரைக்கும் எதுவும் சாதிக்கவும் இல்லை, இனிமேல் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் இல்லை. இபிடிபி இள மக்கள் ஜனநாயக கட்சியை எடுத்துக்கொண்டால் கூட அவர்களும் ஒரு தேசிய தமிழ், இவர்கள் தமிழ், இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்களை துரோகி என்றாலும் இவர்களும் கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதிகள் தான். இவர்கள் ஒன்றும், இவர்கள் 4 பிரிவினருக்கும் இடையில ஒரு வித்தியாசமும் பாரிய அளவில் இல்லை. சிலவிட இவர்கள் ஒவ்வொருத்தரும் செய்த மோசடிகள், களவுகள், கொலைகள் கூட குறிய இருக்கலாமே ஒழிய மற்றபடி அதுல பெரிய வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்ப கஜேந்திரகுமாருடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழரசு கட்சியில இருக்கிற ஸ்ரீதரனும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கையை உருவார்கள். அதாவது அவர்கள் புலி தேசியத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள். தமிழ் தேசியத்திலிருந்து புலி தேசிய புலிகள் விட்டு சென்ற பலனை அனுபவித்து அதற்கான ஒரு தேசியத்தை கட்டமைக்க, புலிகளை வைத்து ஒரு தேசியத்தை கட்டமைக்கலாம் என்ற அடிப்படையில இந்த 2 பேரும் செயற்படுகின்றனர். ஆனால் இவர்கள் ஸ்ரீதரன் தன்னுடைய கட்சியில, தமிழரசு கட்சியிலிருந்து விலகி கஜேந்திரகுமாரோட போய் சேர தயாரில்லை. ஏனென்றால் ஸ்ரீதரனுக்கு விழுகிற வாக்கு தமிழரசு கட்சியுடைய வாக்கு. தமிழரசு கட்சியிலிருந்து ஸ்ரீதரன் போனா ஸ்ரீதரன் தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்துடுறார். அந்த பயத்தால அவர் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியில இருக்கிறார். தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இபிடிபி, இது கிட்டத்தட்ட புலிகளை ஒரு அளவுக்கு நிராகரிக்கிற, இது 2 சொல்லிடாது. புலித்தன்மையை அல்லது புலி இசத்தை அல்ல புலி தேசியவாதத்தை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த புலி தேசியவாதமும் தமிழ் தேசியவாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்க புலி தேசியவாதத்துல அந்த விசுவாசம் புலிகளுக்கும் பிரபாரனுக்குமானதுக்காக இருக்குது. இங்க தமிழரசு கட்சிக்கும் தங்களுடைய கட்சிக்குமானதாக அந்த விசுவாசம் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். தமிழ் மக்கள் எப்படி கொள்ளணும், எப்படிப்பட்ட ஆட்சி, இந்த விஷயங்கள்ல அவர்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய ஜனநாயக தேசிய கூட்டமைப்புல இருக்கிற கட்சிகள், அடுத்தது இந்த 3ம் தான் ஒரே ஒரு வகையில ஒரு செயற்பாட்டு அளவுல இணைந்து செயற்படக்கூடிய. ஆனால் இதுல தமிழ் தேசிய முன்னணி இந்த உள்ளூராட்சி சபையில இயற்கையான தனது உறவை, இயற்கையான அணி சேராமல், இயற்கையான அணி சேர்வுக்குள்ள போகாமல் புலி தேசிய கஜேந்திரகுமார் கூட்டமைப்போட ஒரு அணி சேர்ந்திருக்கிறார். இது இன்னும் சில மாதங்கள்லயோ, இன்னும் சில நாட்கள், இன்னும் சில வாரங்கள்லயே அது இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இவர்களை பிளவுபடுத்துற புள்ளி என்னென்றால், கஜேந்திரகுமார் அணி சொல்லுகின்றார்கள் தங்களுடைய கட்சி ஒற்றியாட்சியை ஏற்கையில இந்த 13வது திருத்தங்கத்தின் மாகாண சபையை நாங்கள் ஆரம்ப புள்ளியாகவும் ஏற்கலையே, ஆரம்ப புள்ளியாகவோ இறுதி புள்ளியாகவோ முடிவு புள்ளியாகவோ ஏற்கலைன்னு சொல்றார். இதை ஸ்ரீதரன் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புகத்தை அறிவிக்கும். ஆனால் இந்த இவர்கள் உடன்படிக்கை கைச்சாத்திட்டு என்று சொல்ற அந்த விஷயத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அரைக்கலநாதன், இந்த தர்மலிங்கம் சித்தார்த்தன் அடங்கிய குழு ஏற்றுக்கொள்ளேன். அவர்கள் 13வது திருத்தத்தையும் மாகாண சபையையும் ஆரம்ப ஏற்றுக்கொள்கின்றார்கள், தமிழரசு கட்சியை போல, இபிடிபியை போல. அப்ப இவர்கள் இயற்கையான அந்த அணி சேர்ப்பை விட்டுட்டு ஒரு தற்காலிக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டார். இந்த கூட்டமைப்புக்கு நாளதுகள் நினைக்கப்படும். இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் தேசியவாதம் அடிப்படையில நேர்மை இல்லாமல் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இந்த தமிழ் தேசியவாதம் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கும் நன்மை அளிக்கிற விஷயமாக இருக்க போகும். நாங்கள் நினைக்கின்றது போல தமிழ் தேசியவாதம் என்றால் தமிழ் மக்களை நேசிக்கிறதோ அல்லது நல்லா இருக்கணும் என்று விரும்புறதோ அல்ல தமிழ் தேசியவாதம். தமிழ் தேசியவாதத்தின் வரவிலக்கணம் அது அல்ல. நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்றது அடிப்படையில தான் இந்த தேசியவாதம் வருகிறது. இப்ப நீங்கள் இந்த தேசியவாதத்தை நீங்கள் தமிழென்று நீங்கள் கட்டமைக்கிறதாக இருந்தால் நீங்கள் தமிழர் யார் என்றதை வரையறைக்கிறோம். நாளைக்கு எங்களுடைய புலம்பெயர் நாடுகள்ல வாழுகின்ற பிள்ளைகள் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு மொழி தெரியாது, அவர்களுக்கு அந்த கலாச்சாரம் வராது, அவர்களும் தமிழ் தெரியும். புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கின்ற அந்த புலம்பெயர்ந்த அந்த தலைமுறை இந்த கூப்பாடு போடும், தமிழ் தேசியவாத கூப்பாடுகள் கணக்க போடுவீங்க. ஆனால் அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை. அது அந்த தேசியவாதம் இங்க அவர்கள் சாகின்ற பொழுது அந்த தேசியவாதமும் இங்க செத்து மடிஞ்சிடும். அவர்களுடைய அது புதகுலிக்குள்ள போயிடும். ஆனா அவர்களை நம்பி அங்கே ஒரு
இலங்கையில வந்து இந்த தேசியவாதத்தை முன்னெடுத்து எடுக்கிறவர்கள் நிலைமை ஒரு பரிதாபகரமான நிலைமையாக மாறும். நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நாங்கள் அனைத்து மக்களுக்குமான விடுதலைக்காக நாங்கள் எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில இணைய வேண்டும். அதுதான் அனைத்து மக்கள் இலங்கை வந்து ஒரு அந்நிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வோட அந்த மக்கள் சுதந்திரமான அங்குள்ள அனைத்து மக்களும் சுதந்திரமாக வாழ்கின்ற வழியை ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் இந்த உரையாடலை முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த உரையாடலை நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.